தக்காளி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி குக்கரில் 4 விசில் விட்டுறலாங்க. 4 விசில் விட்டு வந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா கடைஞ்சிரணும். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு, வடிகட்டின தண்ணியை அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அந்த இதை ஊற்றிடலாங்க. கடைஞ்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா தக்காளி சாம்பார் ரெடி. ஒரு 4 கொதி விட்டுறலாங்க. 4 கொதி விட்டு இறக்கிடுங்க. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கு தோசைக்கெலாம் செம்மையாக இருக்குங்க இது.